10 பவுன்னா வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறோம், நீங்க போய் வீட்டில் இருந்துக்கன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டாந்து கொடுப்போம். அவ்வளவு மோசமா இருந்த கிராமங்களிலே இருக்கிற சின்னஞ்சிறிய வியாபாரிகளை நசுக்குகிற ஒரு கொடுமையான செயலாகும். எனவே பரந்துபட்ட இந்த வணிகத்தின் மூலம் மக்கள் மிக சிறப்பாக திரும்ப பெறு ரத்து செய் புதிய அரசாணையை ரத்து செய். நல்லது. மீண்டும் ஒரு முறை கொள்கிறேன். காலவரையற்ற கடையரசுக்கு உத்தேச வரி விதிப்பை ரத்து செய். வதைக்காதே. வணிக வரித்துறையின் ஒட்டுமொத்த தீர்வு திட்டம் ஒட்டுமொத்தமாக அளிக்கவா? வரி ஒன்றியத்தினுடைய TSO சட்டம் என்பது கணினி மூலமாகத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கான வணிகர்கள் இதில் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக கிராமங்களிலே உள்ள அத்தனை வணிகம் செய்பவர்களும் சிறு நடுத்தர வணிகர்களும் கம்ப்யூட்டரை வைத்து தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது உருவாகும். இந்த நிலைமையிலே அவர்கள் தொழிலை விட்டு செல்வதை தவிர நம்முடைய வாழ்வாதாரத்தை அளித்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை அரசுக்கு உணர்த்துகின்ற வண்ணமும், அதேபோல் நகரத்தில் உள்ள வணிகர்களும் நடுத்தர வணிகர்களெல்லாம் சிறு வணிகர்களெல்லாம் இந்த கணினி மயமாக்கல் மூலமாக தங்களுடைய தொழிலை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கணினி வைத்து தொழில் செய்வது என்பது எல்லோராலும் முடியாது. எல்லோருக்கும் அந்த அனுபவமோ அல்லது அந்த பொருளாதார வளர்ச்சியோ இல்லை என்பதை நம்ம அரசு கொடுத்துகின்ற வண்ணம் தான் இன்றைய தினம் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது.